எல்லாரையும் மன்னித்து விட்டேன். இப்பொழுதே மன்னித்து விட்டேன். நான் கருமி அல்ல. கொடுக்கும் பொழுது ஒரு கை மாத்திரமல்ல, ரெண்டு கையிலே அள்ளி கொடுப்பேன். நான் கருமி அல்ல. உதார குணமுள்ள ஆத்மா. மூன்றாவது நான் நன்றி மறப்பவன் அல்ல. நன்றி உள்ளவர். சிறு காரியமானாலும் பெரு காரியமானாலும் நன்றியோடு அவரை பற்றி சொல்லுவேன். ஹல்லேலூயா. நான்காவது காரியம், நம்பர் 4, your confession of faith. நீங்கள் உங்களுடைய விசுவாச அறிக்கை. Begin to speak faith. நீ விசுவாசத்தை பேச ஆரம்பி. When you speak faith, நீ விசுவாசத்தை பேச ஆரம்பிக்கும் போது devil is afraid of you. அங்கே பிசாசு உன்னை கண்டு பயப்படும். Sickness will be afraid of you. வியாதி உன்னை கண்டு பயப்படும். For the last 45 years, கடந்த 45 ஆண்டுகளாக I don't know what headache is. எனக்கு தலைவலி என்றால் என்ன என்று I don't know what stomach ache is. எனக்கு வயிற்று வலி என்றால் என்ன I don't know what back ache is. எனக்கு முதுகு வலி என்றால் என்ன தெரியாது. I am still playing tennis with a college tennis player. இப்படி கல்லூரி மாணவனோடு நான் இன்னும் டென்னிஸ் விளையாடுகிறேன். Why? Because I forgave everybody. எல்லாரையும் நான் மன்னித்து விட்டேன். Even those whom I helped, யாருக்கு நான் உதவி செய்தேனோ, if they hate me, அவர்கள் என்னை வெறுத்தாலும் I still love them. இன்னும் அவரை நான் நேசிக்கிறேன். I am free. நான் விடுதலையாக இருக்கிறேன். Hallelujah. பரலோகத்துல ஒரு ரூம் எம்டி ஆகும் உங்களுக்கு. Hallelujah. ஆசீர்வாதம் எம்டி ஆகும். சில பேங்க் எம்டி ஆகும் உங்களுக்காக. ஆமென். Praise the Lord. பாஸ்டர் மேல சொல்ற ரொம்ப ஈஸியா போடுறோம். நல்லா ஒழுங்கா போடுறீங்க. சில சர்ச்சில் சண்டை போட்டாங்க. தள்ளாதீங்க சொன்னாங்க. ஆமென். நீங்கெல்லாம் மணிப்பை செஞ்சு கொண்டீங்க இல்லையா? Praise the Lord. Hallelujah. உங்கள் மணிப்பர்ஸ் இனிமேல் எம்டியாய் இருக்காது. Hallelujah. நீங்கள் எல்லாரும் ராஜாக்களை போல தேவனை போல உங்க வீட்டுல தோட்டத்துல வந்தாலே பக்கத்து வீட்டுக்கார எப்படி பாப்பான். பாக்குறியா? அம்மா பாக்குறியா? அவன் உங்களை பாக்குறதுக்கே ஜன்னல்ல திறந்து எட்டி பார்த்து வராங்க. அவன் உங்க வீட்டு பிள்ளைங்க நடக்கிறத பார்ப்பாங்க. இந்த மாதிரி என் பையன் ஒரு நாளைக்கு வரணும். அவன் மேல இருக்கு பாருங்க, அதுல போடுங்க. பாஸ்டருக்கு நல்ல விசுவாசம், அந்த பட்டியல் நிரம்பும். அதுக்கப்புறம் அதுல போடலாம். எல்லாம் எதுக்கு? அவருக்காகவா? எல்லாம் உங்களுக்காக தான். ஆமென். விதை நிலத்துக்காக இல்லை. இதெல்லாம் ஆவியை ஊற்றுகிறார்கள் கர்த்தாவே. அப்பா, நெஞ்சு வலியோடு, ஆற்று பிராப்தம்